எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அனந்த். நான் வந்துட்டு இந்த நண்பன் ஒருவன் வந்த பிறகு படத்தை எழுதி இயக்கி நடிச்சிருக்கேன். இது என்னுடைய டெபு. ஒரு ஒரு சார் இது ஒரு பெரிய கனவான ஒரு நாள். எப்பயுமே நிறைய பேசுவேன், இன்னைக்கு கொஞ்சம் பாத்திரமா இருக்குது. முதல்ல வந்துட்டு நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும் இந்த தருணத்தை நினைவாக்குனதுக்கு. ஏன்னா ரொம்ப சாதாரணமான ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வரேன் நான். இது எல்லாருக்குமே இங்கே பெரிய கனவு. ஒரு 13 பேரோட கனவு இன்னைக்கு இவ்வளோ பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ப்ரொடியூசர் மேம், ஐஸ்வர்யா மேம், ரொம்ப தேங்க்ஸ் எங்களை நம்பினதுக்கு. இது ஒரு பெரிய ஜேர்னி. தேங்க்யூ. Thank you so much. You talk. Come. நீங்கலாம் தான் getting launched. என்னையும் லான்ச் பண்றீங்க. என் பேர் தேவ். இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன். ஸோ என்னோட முதல் தேங்க்ஸ் வந்து டைரக்டர் சார் அனந்துக்கு. ஸோ என்னை நம்பி இந்த கேரக்டர் பிரவீன்ற கேரக்டர் கொடுத்து என்னால் புல் ஆஃப் பண்ண முடியும்னு நினச்சி என்னை நம்பி இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு. அண்ட் மிகப்பெரிய தேங்க்ஸ் ப்ரொடியூசர் மேம் ஐஸ்வர்யா மேம் அண்ட் வெங்கட் பிரபு சார் இந்த படத்தை வந்து இவ்வளோ தூரம் எடுத்து வந்து உங்ககிட்ட எல்லாம் சேர்த்ததுக்கு. வி ஆர் ஸோ பிளெஸ்ட். ஏன்னா எங்களை மாதிரி யங் டேலண்ட்ஸ் வரவங்களை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் மாதிரி இவங்களும் இருக்காங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். படத்தை தேட்டரில் பாருங்கள், உங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு படம் பிடிக்கும். ஸோ ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த தருணத்தில் வந்துட்டு வெங்கட் பிரபு சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நான் வந்துட்டு இந்த படத்தோடைய டேக்லைனே வந்துட்டு விபிஸ் கிஃப்ட் அப்படின்னு தான் நாங்கள் காயின் பண்ணோம். ஏன்னா இது எப்படி வந்துட்டு 2007 சென்னை 28 வந்துச்சோ, அப்போ நான் சின்ன பையனாக இருந்தேன். அப்போ நான் அந்த படம் பார்த்து எப்படி ஒரு வியப்புக்குள்ளானோ இன்னி வரையும் அந்த வியப்பு எனக்கு இருக்குது. அதுதான் என்னுடைய எல்லாமே. ஸோ வந்துட்டு அதே மாதிரி நாங்கள் எல்லாரும் மறுபடியும் வரோம். அதுக்கு விபி சாரே வந்துட்டு ஒரு ப்ரெசென்டராக இந்த படத்தோடைய ஃபேஸாக அவர் இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே நிறைய பேர் நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னீங்க. இன்டர்வல் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா எமோஷன்ஸும் நிறைய ஒர்க் ஆகிருக்குன்னு பர்சனலாக எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து சொன்னாங்க. நிறைய காமெடி எமோஷன்ஸ்னு சில பேர் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை ரியலாக காட்டியிருக்கீங்கன்னு நிறைய பாசிட்டிவிட்டி சொன்னாங்க. இது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றி. இது ஒரு பெரும் ஒரு கனவு எங்களுக்கு. ஸோ இந்த கனவு இன்னைக்கு நனவாகி எல்லாரும் சந்தோஷமாக இதை ஏற்றுக்கிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட ஒவ்வொரு வார்த்தையும் தான் எங்கள் வாழ்க்கையாக மாறும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எங்களை பற்றி நீங்கள் இந்த படத்தை பற்றி நீங்கள் எழுதுறீங்களோ அது மக்கள் இடையில போய் சேரும். இப்படி சேர்ந்ததுன்னா எங்களுடைய நாங்கள் நினச்ச ஒரு இடத்த எங்களால் போக முடியும். அதுக்கு இன்னும் கடுமையாக உழைப்போம், இன்னும் உயிரை கொடுப்போம், கண்டிப்பாக வேலை செய்வோம். இந்த வரவேற்புக்கு எங்கள் எல்லார் சார்பாகவும் கோடான கோடி நன்றி உண்மையிலே. பிகாஸ் வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் டு த என்டையர் பிரஸ் அண்ட் மீடியா. அண்ட் வந்துட்டு இங்கே வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு மினிட் அவங்க ஸ்பேர் பண்ணாங்க. டெய்லி இது உங்களுடைய நீங்கள் நிறைய படம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு மினிட் வந்து ஸ்பேர் பண்ணும். அதுவும் பர்சனலாக வந்துட்டு பசங்க வரணும், மேலே வரணும்னு என்கரேஜ் பண்ணுறதுன்றது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. எனக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு அண்ணா மாதிரி தான். ஸோ ரொம்ப நன்றி. மேலே பேசுவாங்க. அதான் எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருக்குது. ஏன்னா நான் இந்த ரெஸ்பான்ஸை நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. நிஜமாக எங்கள் அம்மாவுக்கு நான் மிஸ் பண்ணுறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம். நான் ஏஹெச் காஷிப், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். இதுக்கு முன்னாடி காட்டன் மொழி படம் பண்ணியிருக்கேன். வணக்கம். மீசே முறுக்கு நட்பை துணைக்கப்போ இது என்னோட 3வது படம். நான் இந்த இடத்த வந்து எல்லாருக்கும் தேங்க் பண்ணணும்னு ரொம்ப இது பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஃப்ரெண்ட் அண்ட் டேரக்டர் அனந்த், அதுக்கப்புறம் விபி சார், ஐஸ்வர்யா மேம், அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, அதுக்கப்புறம் டைரக்ஷன் டீம், அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபர்ஸ் எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இங்கே இருக்க எல்லாருக்கும். இந்த இடத்துல வந்து நாங்கள் எல்லாரும் இங்கே இருக்க 13 பேரும் நிற்கிறோம்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், ரொம்ப மெயின் காரணம் அனந்த் தான். ஸோ அவன் ஒரு இடத்துல எங்கேயாச்சும் அவன் தப்பாக யோசிச்சிருந்தாலோ இல்லை வந்து ஏதாச்சும் யோசிச்சிருந்தாலோ இந்த இடத்துல எங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வாழ்க்கை வந்து கொடுத்துருக்க முடியாது கண்டிப்பாக. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அனந்த் எங்கள் எல்லாத்துக்கும். தேங்க்யூ. நீங்கள் எல்லாம் வந்து இவ்வளோ தூரம் எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த படம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் தமிழ், அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். அது அண்ணனுக்கு தான் ரொம்ப வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம்.
எனக்கு பெரிய வாய்ப்பு அனந்த் கொடுத்துருக்காப்புல. இது என்னோட 3வது படம், பெரிய ரோலு. எதுனாலும் பண்ணுங்கண்ணே, நான் உங்கள் சப்போர்ட் இருப்பேன்னா. இனி உங்கள் சப்போர்ட் தான் தேவை. வெங்கட் பிரபு சாருக்கும் ஐஸ்வர்யா மேடத்துக்கும் ரொம்ப நன்றியை சொல்கிறேன். ஸோ இனி நீங்கள் தான் அந்த படத்தை வேறு இடத்துக்கு எடுத்து போகணும். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வில்லியம் பேட்ரிக். எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனந்த் ப்ரோக்கும் அப்புறம் ஐஸ்வர்யா மேம்க்கும் ரொம்ப நன்றி. அண்ட் விபி சாருக்கும். இது என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இதை பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலாக அவர் மாதிரி தான் எனக்கு ரொம்ப எமோஷன் ஆகுது. ஏன்னா இதெல்லாம் ஒரு கனவு எங்களுக்குலாம். ஸோ அந்த கனவுல தான் நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் படம். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஜென்யூன் ரிவ்யூ இதில் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சப்ரீஷ். நான் ஸ்ரீகாந்த் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இது என்னோட ஃபஸ்ட்டு படம். ஸோ அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த அனந்த் அண்ணாக்கு, ஐஸ்வர்யா மேம் அண்ட் வெங்கட் பிரபு சாருக்கு ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கு எல்லாருமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே தேட்டருக்கு வந்து பாருங்கள். தேங்க்யூ. கொஞ்சம் பயமாக இருக்குது. ஹலோ வணக்கம். என் பேர் மோனிகா. நான் இந்த படத்தை சின்ன ரோல் தான் பண்ணியிருக்கேன். பட் நான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் இந்த படத்தில் இருக்கிறதுக்கு. அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கெயின் பண்ணியிருக்கேன். அண்ட் சில பேர் என் குவாலிட்டி நான் முன்னாடி தெரியும். But Anand's become a very good friend of mine, and I really wish the team and everyone all the best. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாய் வெங்கடேஷ். இந்த படத்தில் வந்து அனந்தனோட தம்பியாக பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாய் வெங்கடேஷ். நான் இந்த படத்தில் அனந்தனோட தம்பியாக பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு அனந்தனா ப்ரொடியூசர் மேம்க்கு தேங்க்ஸ். என்னோட படத்தை எல்லாத்துக்கும் வணக்கம். தர்மராஜ். நான் இதில் ஸ்டில்ஸும் ஒரு சின்ன ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அவனோட ரியல் ஃப்ரெண்டாக ஆக்சுவலாக இருக்கேன். இதுலேயும் ஒரு நடிச்சிருக்கிறது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. எல்லோரும் இந்த ஒரு நாள் கண்டி தான் வெயிட் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட் எல்லாத்துக்கும் தேவை. ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஐஸ்வர்யா. இந்த படத்து மூலமாக ஒரு சின்ன ப்ரொடியூசராக நான் அறிமுகமாகறேன். அதே மாதிரி ஒரு ஆக்டராகவும் அறிமுகமாகறேன். அனந்துக்கு தேங்க்ஸ். ஆக்சுவலாக நான் அனந்தை லான்ச் பண்ணல, அனந்த் தான் என்ன லான்ச் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வெங்கட் பிரபு சாருக்கு வந்து நான் நிஜமாவே வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்னதான் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே கோட் மாதிரியான இவ்வளவு பெரிய படம் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு சின்ன படம் ஒரு ஃப்ரெண்டு பண்ணுறாங்க, அதை ப்ரெசென்ட் பண்ணணுங்கும் போது யோசிக்க கூட இல்லை. ஏன்னா இத்தனை வருஷமா அவர் வந்து வெங்கட் பிரபு பிரசன்ஸ்னு அவரோட ப்ரொடக்ஷன்ல இல்லாம வெளி ப்ரொடக்ஷன்ல அவர் பண்ணதே வந்து கிடையாது. நிஜமாவே இந்த நண்பன் ஒருவன் வந்த பிறகு இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு நாங்கெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அனந்த் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து கொஞ்சம் பதட்டமாகவும் ரொம்ப இமோஷனலான ஒரு மொமெண்டா இருந்தது. இத்தனை வருஷம் வந்து இந்த பசங்க உழைச்சிருக்காங்க. எல்லாருமே இத்தனை வருஷம் நாங்க வந்து எதிர்பார்த்து காத்திருந்தது வந்து இன்னைக்கு ஒரு நாளுக்காக தான். ரொம்ப டென்ஷனா வந்தோம், ரொம்ப பயந்து போய் வந்தோம், ரொம்ப படபடப்பா இருந்தது. அந்த இன்டர்வல் முடிச்சு நீங்கெல்லாம் வெளியே வந்து ஒவ்வொருத்தரும் பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆக்சுவலா இப்படி ஒரு ரெஸ்பான்ஸை வந்து நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப எமோஷனலான ஒரு டைமா இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். டெஃபினட்டா நண்பன் ஒருவன் வந்த பிறகு உங்க எல்லாருக்கும் எப்படி கனெக்ட் ஆச்சோ அதே மாதிரி மக்களுக்கும் கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம், நம்புறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டீங்களா? யாரெல்லாம் மறந்துட்டீங்க? யார்? கேத்தி குஞ்சிமன் பேரை போனீங்களா? ப்ரொடியூசர் கேத்தி குஞ்சிமன் தான் அந்த படத்தையே ஸ்டார்ட் பண்ணது. அவர் எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர். இப்போ இன்னைக்கு அவரு பேரை விட்டுட்டு அவரு படத்துல எழுதுனவங்க பேர்லாம் போடுறீங்க. மிக முக்கியமானவர்கள்லாம் போடணும்ல நீங்க? பண்ணணும்ல. ஆமா சார். மன்னிக்கணும் சார். நான் ஒன்னொன்னு தான் நாங்க கத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப மன்னிக்கணும், மிஸ் ஆயிருச்சு. இதெல்லாமே நெக்ஸ்ட் டைம்ல நாங்க பாத்துக்கிறோம். அதனாலதான் சார் நாங்க கத்துக்கிறோம். இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா நாங்களும் வந்து கத்துக்கிறோம். ஏன்னா யாருமே இங்க வந்து ப்ராப்பரா ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஒரு ப்ரொடியூசர் இதுல இருந்து நானும் வரல, ஒரு ஆக்டர் பேக்ரவுண்ட் அந்த இதுல இருந்து அவரும் வரல. எல்லாருமே இங்க வந்து புதுசு. ஒரு நார்மலான ஒரு காமன் மேன் அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா, உங்க பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டுல அந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து தான் நாங்க 2 பேருமே வந்திருக்கோம். ஸோ வி டோன்ட் ஹாவ் அ பேக்ரவுண்டோ இதை பத்தின பெரிய ஒரு நாலேஜ் கிடையாது. வாட் ஆல் வி நீட் அப்படின்னா எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்க வைக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதையும் நீங்க தான் வந்து கரெக்ட் தான், நீங்க வந்து தேறிட்டீங்க அப்படின்னு சொன்னதும் நீங்க தான். தேங்க்யூ. கத்துக்கிட்டு இருக்கோம். டெஃபினட்டா நெக்ஸ்ட் டைம் பண்ணிரும். சூப்பர். இல்ல அது நாங்களே எதிர்பார்க்கல. ரொம்ப தேங்க்யூ. அதை எதிர்பார்க்கல. ஆக்சுவலா இந்த படமே வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நான் எல்லார் வாழ்க்கையிலும் நடந்திருக்கும்.
இது எனக்கு வந்துட்டு என்னன்னா நானுமே சென்னை 28 தான், வந்த வழியில தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. ஸோ என் ஃப்ரெண்டு ஊருக்கு போன அப்புறமா தான் அவனை ஏர்போர்ட்டில் விட போகும்போது தான் இந்த கதையை உருவாச்சு. அந்த நாள் அன்னைக்கு தான் இந்த கதை தோன்றுச்சு. அப்போ தான் நான் எனக்கு ரிலேட் ஆனால் எல்லாருக்கும் ரிலேட் ஆன என்னென்னலாம் விதங்கள் இருக்குமோ அதெல்லாம் நான் எழுதினேன். என்னோட ரியல் லைஃப் லாயலா காலேஜ் தான் நான் விஸ்காம் படித்தேன். அதில் எங்கள் மேம் பேர் சூசன். ஆக்சுவலாக நாங்கள்லாம் வந்துட்டு அப்போ இந்த காக்கா படம் வந்தால கிளாஸே வந்துட்டு மாயா மேம் தான் சொல்லிட்டு இருப்போம். அதனால தான் நான் அவங்கள இது பண்ணேன். நீங்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல படம் எடுத்துருக்கீங்க, ஏன் இவ்வளோ டிலே? இப்போ வந்து மலையாள படம் 2 படம் ஹிட் ஆயிடுச்சு, அது மாதிரி சார் அதுதான் சொல்றோமே சார். நான் வந்து ப்ராக்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஃபினான்ஷியலி நானும் சவுண்ட் கிடையாது. இந்த ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கும் போது கடன் கொடுக்குறவங்க கூட எப்படி பாக்குறாங்கன்னா ஃபேஸ் வேல்யூ பார்த்துட்டு நமக்கு ஏதாவது கொலாட்ரல் இருக்கான்னு பார்த்துட்டு தான் கொடுக்குறாங்க. இன்னொன்னு இதுக்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைமும் தேவைப்பட்டது எல்லாருக்குமே. இப்ப நீங்க அது வந்துட்டு அந்த இது மட்டும்தான் அப்படி டைம்ல இருக்கறனால யூஸ் பண்ணோம். நாங்க ஷூட் பண்ணது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொரோனா காலகட்டத்துக்கும் அதுக்கப்புறமா தான் என்னன்னா நாங்க வந்துட்டு அதாவது பொன்னியின் செல்வன் இல்ல பெரிய பெரிய படங்கள்லாம் இருக்கும்போது நாங்களாம் என்ன சார் அதனால தட்டி தண்ணி ஏதோ ஒண்ணு பண்ணி ஏதோ ஒண்ணு இன்னைக்கு எங்களுக்கு ஆக்சுவலா படம் இல்ல சார் ஐயோ இல்ல நான் என்ன சொல்றேன்னா இந்த வார்த்தை கேட்கறதுன்றது எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி சார். எங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகுறது பெரிய வெற்றி. நான் ஆக்சுவலாக உட்லாண்ட்ஸில் நிறைய படம் பார்ப்பேன் சார். எங்கள் பேனர் அங்கே இருந்தபோது எனக்கு அன்றைக்கே வந்துட்டு எனக்கு கண்ணெலாம் கலங்கிருச்சு. ஏன்னா அந்த ஒரு நாளுக்கு நாங்கள் ரொம்ப சாதாரணமான ஆசைகளோடு இருக்கிற ஒரு பசங்க தான் சார். நீங்கள் வந்து இப்படி சொல்கிறதே எனக்கு இன்னைக்கு தூக்கம் வராது சார். நீங்கள் சொன்னது உண்மையிலே எனக்கு என்னன்னா சார் ப்ரெஸ்ஸில் இந்த எவ்வளோ இதெல்லாம் என் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது சார். இந்த ஒரே ஒரு நாளுக்காக நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் இது நடக்கும் நம்புங்கன்னு. நான் என்ன நம்புறது பரவாயில்ல சார். இவ்வளோ பேர் என்ன நம்பி வெங்கட் பிரபு சார் மாதிரி ஒரு ஆள், அதாவது இந்த இன்டர்வல் பிளாக் எல்லாரும் சொன்னீங்கல்ல சார், இந்த இன்டர்வல் பிளாக் தான் சார் நான் வந்துட்டு சார் பார்த்த உடனே சொன்னது இந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு இறங்கி அவர் மென்டர்ஷிப் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணார் சார். மேம் சொன்ன மாதிரி கோட் தளபதி சாரோடைய படம் பண்ணிட்டு இருக்க டைம்ல கூட அவர் வந்துட்டு உண்மையிலே அவர் தான் சார் நண்பன் வரும் வந்த பிறகு. ஏன்னா அவரு என்னென்ன சின்னதாக என்ன பெட்டர் பண்ணலான்ற நிறைய மென்டரிங் கொடுத்தாரு எனக்கு. ஸோ நான் வந்துட்டு அவருடைய ஒரு சிஷ்யனாவே நான் மாறிட்டேன். எனக்கு வந்துட்டு அவர் அவ்வளோ சொன்னார், அவ்வளோ அது பாசிட்டிவாக. கடைசியில் கூட ஒரு சின்ன ஒரு இது இருந்தபோது எல்லாருமே சிரிச்சாங்க. அது வந்துட்டு அது அந்த ஐடியா முதற்கொண்டு அது அவர் கொடுத்தது. ஸோ வந்துட்டு எனக்கு இதெல்லாமே கனவு சார். ஸோ வந்துட்டு எனக்கு நீங்கள் சொன்னது மிகப்பெரிய நன்றி சார். தேங்க்யூ சார். சுதாகர் அவங்க அந்த கேரக்டர்ல எப்பவுமே ஒரு மாசான ஒரு சீன் ஏதோ ஃபைட் வந்துருக்கும். பட் அவரை பயங்கரமா எமோஷனலா காட்டுறதுக்கு ஏன்னா அவர் என் அண்ணன் ஃபர்ஸ்ட். ஸோ வந்துட்டு நான் எழுதும் போதே நான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி சொன்னது அவருக்கு தான். எனக்கு தெரியும் நான் எழுதும் போதே எனக்கு அந்த ஸ்லாங் வந்துடும். என்ன தம்பி அப்படின்னா எனக்கு மண்டையில வந்துட்டு இவர் தான் வருவார். ஏன்னா நாங்கள் படம் பார்க்கும்போது ரெண்டு அண்ணன்கள் வந்து சொன்னாங்க இங்கே யதார்த்தமா இருக்கு. எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படியே ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி காட்டுவாங்க. யதார்த்தமா இருக்கு, அடிக்கிறானுங்க, திட்டுறானுங்க, முதுகுல குத்துறானுங்க, என்னெல்லாமோ பேசுறானுங்க, எல்லாமே யதார்த்தமா இருக்குன்னும் போது எனக்கு யதார்த்தம் தேவைப்படுச்சு. அந்த யதார்த்தத்துக்கு காரணம் என்னன்னா நாங்கள் எல்லாம் உண்மையாலுமே ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் வாழ்க்கையில் உண்மையாலுமே ஒரே இடத்துல ஃபர்ஸ்ட் படம் சிங்கப்பூர்ல ஷூட்டிங் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்துட்டு நாங்கள் அந்த ஒரே ஒரு ஷூட்டிங் பண்ண நீங்கள் பார்த்த அந்த வீட்டிலே தான் நாங்கள் கிட்டத்தட்ட 25 பேர் தங்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் எப்படி பாசிபிள்னா ஏன்னா நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸு, யாருமே வந்துட்டு அந்த மாதிரி இல்லை. இவரு அதெல்லாம் தண்ணி எங்கள் அண்ணன் என்னன்னா மாசா பண்ணுறது சுதாகர் அண்ணன்ற ஒரு பெரிய ஒரு 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 இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிடுச்சு. ஆனால் அண்ணனுக்குள்ள நிறைய திறமை இருக்கு. அது இந்த படம் மூலியமா வெளில வரும். அடுத்தடுத்த ஒரு நிறைய பெரிய பெரிய இடங்களுக்கு போகணும்னு என்னோட ஆசை. எல்லா படத்துலயும் ஒரு நெகட்டிவ் சைடு ஒன்று மெயினாக வந்து வைப்பாங்க. பட் யாரையும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் நெகட்டிவ் கொண்டு கம்ப்ளீட்டாக கொண்டு வந்து பாசிட்டிவாக. ஏன்னா நான் பார்க்குறேன் அண்ணன், நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா எல்லா மனுஷனுக்குள்ளேயும் நல்லது இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்துட்டு நெகட்டிவ் சைடு இருந்தால் கூட அவனுக்குள்ளேயும் ஒரு நல்லது இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் என் வாழ்க்கையில் பார்த்ததெல்லாம் அதுதான். இப்போ யோசிச்சு பாருங்க, உங்க கையில இருக்க பேனாக்கு தான் பெரிய மதிப்பும் பெரிய ஒரு பவரும் இருக்கு. நீங்க எவ்வளவு சின்ன படத்தை ஏற்றி விட்டு போன வருஷம் எவ்வளவு படத்தை ஹிட் பண்ணி விட்டுருக்கீங்க. எவ்வளவு அதெல்லாம் நீ உங்க மனசுல ஒரு ஜென்யூனிட்டி இருக்கிறதுனால தானே, அந்த ஜென்யூனிட்டியை காட்டணுன்றதுனால தான் நான் எல்லார் கேரக்டருக்குள்ளயுமே. இன்ஃபேக்ட் இந்த கேரக்டர் கூட ஒரு டைலாக் சொல்லுவாரு. இந்த மாதிரி என்ன சொல்லுவாருன்னா இந்த மாதிரி வந்துட்டு இவன் என்ன வந்துட்டு என்னத்துக்கு நான் தப்பா நினைச்ச, நான் அப்படி பேசுனதுக்காக தானே, வேற யாரோ பேசியிருந்தா தப்பாயிடும்ன்றது. எப்படின்னா நம்ம வீட்டில் அம்மா ரொம்ப சம்டைம்ஸ் அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தர் ரொம்ப செல்லமா திட்டுவாங்க, இன்னொருத்தவங்க ரொம்ப கடுமையா இருப்பாங்க. ஆனா கடுமையா இருக்கிறதும் ஒரு அன்பு தான். அந்த மாதிரி எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஜென்யூனிட்டியும் ஒரு நல்லதையும் நான் பாக்குறேன். இந்த படமும் அதுதான். நல்லதை மட்டும் எடுத்துட்டு போய் கொண்டு போய் சேர்த்து ஒரு ஹோப்பை விதைக்கணும். இவ்வளவு நிறைய வந்துட்டு ஆக்ஷன்கள் அதுவும் நான் ரசிப்போம். எல்லாமே ஆக்ஷன்கள், வயலன்ஸ் அதெல்லாம் தாண்டி ஒரு மென்மையா ஒரு அழகா மனுஷங்களுக்குள்ள இருக்க யதார்த்தத்தை எடுத்துட்டு வரணுன்ற ஒரு சாதாரண
விபியை கொண்டு வந்தீங்க உள்ள, ஏன் இப்ப பாதியை கூட்டு வரல? டீமே ஆதி ஆமா ஆமா அவரு பாட்டு பாடி இருக்காரு. அண்ணன் தம்பி கேரக்டர் தான் இதுலயும் வருது. அதே மியூசிக் முருக்கு இதுதான் ஃபீல் எல்லாமே. ஆமா ஆமாண்ணே. அப்ப ஏன் ஆதி என்டர்டெயின் குறிப்பிடல? இல்லண்ணே, தேங்க்ஸ் மட்டும் போட்டீங்க. ஐயோ இல்லண்ணே, அவரு பாடி இருக்காரு படத்துல வந்துட்டு. இந்த படத்துடைய மிகப்பெரிய ஹிட் பாடலே பக்கோடா சாங் அப்படிங்கிற அந்த வைப் பண்ணுங்க ப்ரோ அப்படிங்கிற பாடலே அவர் தான் பாடியிருக்காரு. அவர் என்னன்னா எனக்கு நான் வந்துட்டு அவர்கிட்ட போய் கேட்டதே, நான் எப்படி இருந்தேன்னா, நான் அவர்கிட்ட இருந்து நாங்க எல்லாமே வந்துட்டு அவங்கள்ட்ட இருந்து வந்தவங்க தானே. ஆனா அவருடைய மியூசியம் முறுக்குலேருந்து, அதாவது அவங்களோட கேங்ல இருந்து வர ஃபர்ஸ்ட் டேரக்டர் நான். ஸோ எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இப்போ ஒரு வீட்டில் ஒரு தம்பி இருக்கான் அப்படின்னா வெளில போயிட்டு ஒரு சாதிச்சுட்டு அண்ணன் அப்படின்னு போய் ஒரு கப் எடுத்துட்டு போய் கொடுக்கணுன்றது தான் என்னோட ஆசை. ஸோ அது அப்படியே நான் வந்துட்டு என்னன்னா, நான் போய் காட்டும்போது பாட்டை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக ரெக்கார்ட் பண்ணி போய் காட்டும்போது இதை நான் பாடுறேன்டா உனக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொன்னேன். அந்த பாட்டு மிகப்பெரிய ஒவ்வொரு நாங்கள்லாம் காலேஜுக்கு தானே போவோம், எல்லா காலேஜ் கல்ச்சுரல்ஸுக்குலாம் போய் ப்ரமோட் பண்ணுவோம். நான் வீதியாக போனோம். இந்த ப்ரமோஷன்ஸ் பற்றி நிறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா எனக்கு என்னன்னா, எல்லா தெருவுலையும் மக்கள் இருப்பாங்க. யாரோ நான் பார்க்குறவங்களாம் இவங்க பார்த்துட மாட்டாங்களா படம், அவங்க பார்த்துட மாட்டாங்களான்னு தான் போவேன். அப்படி நான் காலேஜாக போகும்போது அந்த பாடல்களுக்கு அவ்வளோ ரிசப்ஷன் வருதே ஆதி அண்ணாக்காக தான். பெரிய நன்றி. ஸோ வந்துட்டு நான் அவரையுமே இது பண்ணேன். ஆனா வந்து படத்துல வந்து 3-4 நண்பர்கள் வரவே இல்லை ப்ரமோஷனுக்கு. ஏன் பாலா வரல, இர்ஃபான் வரல, ஹீரோயின் வரல? இல்லண்ணே, என்னன்னா இது என்ன, இர்ஃபான் அவங்களுக்கு வந்துட்டு குழந்தை பிறந்து இதாக இருந்ததுண்ணே. அது நல்ல ஒரு விஷயம். பாலா வந்துட்டு ஊரில் இருக்காருன்னு இப்போ கூட ஃபோன் பண்ணாரு. நான் எவ்வளோ சீக்கிரம் வர முடியும் வர சொல்லிட்டாரு. எனக்கு என்னன்னா, இவங்க எல்லாருமே ஒட்டுக்கா ஒன்னாவே பலந்து பசங்க என்னண்ணே, அதான் அவங்க ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்கண்ணே. இப்போ ப்ரீமியர் அங்கே இருக்குண்ணே, இங்கே வந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு இங்கே இந்த டைமிங் தானே, மற்றபடி அவங்க எல்லா ப்ரமோஷன்ஸ்லையுமே அவங்க இருக்காங்க. இல்லைன்னா ஜிவி சார் வந்துட்டு பாடுறாரு. அவங்களுக்கு வந்துட்டு என்னன்னா, அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா காஷிஃப் வந்துட்டு ஜிவி அண்ணாவோடைய எல்லாமே இவங்கெல்லாம் ஒரே ஃபேமிலி இல்லையா. ஸோ அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நான் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வந்துட்டு ஜிவி அண்ணா பாடி நாங்கெல்லாம், ஏன்னா கிட்டத்தட்ட ரஹ்மான் சாரோடைய ஃபேமிலியே இந்த படத்தில் இருக்கு. ஸோ வந்துட்டு எல்லாருமே ரொம்ப க்ளோஸ், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ வந்துட்டு நான் கண்டிப்பாக இதுக்காகவே எல்லாரையும் சேர்த்து வச்சு மறுபடியும் கூப்பிட்டு வரேன் அந்த டைம். வெங்கட் பிரபு சார் இருக்காங்கல்ல படத்துல வருமே, எனக்கு இளையராஜாவும் பிடிக்கும் சார். புரியலங்க. இல்ல வெங்கட் பிரபு ப்ரொடியூசர் பண்ணிட்டு இருக்காரு. அஜித் நிறைய காமிச்சிருக்கோம், விஜயும் காமிக்கல. நான் படத்துல வருமே தளபதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு அப்படி பார்த்தா எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். கமல் சாரை பிடிக்கும், தனுஷ் சாரை பிடிக்கும். அது அந்த மாதிரி இந்த கதைக்கு என்ன அப்படின்றதானே பார்த்துட்டு இருந்தேன். நிறைய எனக்கு தமிழ் சினிமால இருக்க எல்லாரையும் பிடிக்கும். ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட் போஸ்டர் ரிக்ரியேஷன், ஃபர்ஸ்ட் லுக், ஒரு எங்களை மாதிரி படங்களுக்கு 3 விஷயம் நடக்கணும்னு. கடவுள் புண்ணியத்துல உங்களோட ஆசீர்வாதத்துல அது நடந்திருக்குண்ணே. முதல் விஷயம், ஒரு ஃபர்ஸ்ட் லுக்குங்கிறது எல்லாரும் மனசுலையும் போய் சேரணும்னு. அது எல்லாருக்குமே சேர்ந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஷிப் படங்கள் போஸ்டராக ரிக்ரியேட் பண்ணி பண்ணோம். அதை நாங்கள் பண்ணுறது சாதாரணமான விஷயம் தானே. ஆனால் அதை அந்த படத்தில் நடித்தவங்களே எல்லாருமே போஸ்ட் பண்ணி ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில், டிஜிட்டலில், ஏன் நேரில் கூட நிறைய ஈவெண்ட்ஸில் பேசினாங்கண்ணே. அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட பஞ்சதந்திரம்ல கேஸ் ரவிக்குமார் சார் ஆரம்பிச்சு, ரமகிருஷ்ணன் மேடம் ஆரம்பிச்சு, அப்புறம் பாய்ஸ் படத்தில் இருக்கவங்க எல்லாரும், சென்னை 28 டீம் எல்லாரும், சுப்பிரமணியபுரத்தில் சமுத்திரகனி சார், சசிகுமார் சார்னு எல்லாருமே இண்டஸ்ட்ரி கோலிவுட்டே எங்களை சப்போர்ட் பண்ணிச்சுண்ணே. அப்படி நாங்கள் யாருக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கோம்னா, என்டையர் கோலிவுட் இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறம் எங்கள் ட்ரெய்லரை இவ்வளோ ரெஸ்பாண்ட் பண்ணி அனிருத் சார், ஏஆர் ரஹ்மான் சார், அதுக்கப்புறம் வந்துட்டு யுவன் சார், இவங்க எல்லாருமே ரிலீஸ் பண்ணதுக்கும் இப்போ இன்னைக்கு இந்த ப்ரெஷ் ஷோ தானே எங்களுடைய ரிசல்ட் டே. இதுக்கு நீங்கள் பேசுறதுக்குமே உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி தானே சொல்லணும். அதனால என்டையர் தமிழ் மீடியா, கோலிவுட் எல்லாருக்குமே நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்ண்ணே. அவங்க ஒரு கதை புத்தகம் எழுதினாங்க, அதுலேருந்து தான் எனக்கு வந்துச்சு. ஸோ என்னன்னா, எனக்கு ஒவ்வொரு சாப்டர் ஆஃப் லைஃப் தான் இந்த படமே. ஒவ்வொரு சாப்டர் ஆஃப் லைஃப்பை பார்க்கும்போது சும்மா போடக்கூடாது. அதில் ஒரு சின்ன ஒரு பொயட்டிக் டச்சோ, சின்ன ஒரு புது விஷயம் நீங்கள் கேட்குறீங்கல்ல. இன்னைக்கு 2வது நாள் நான் தூங்க மாட்டேன். ஏன்னா அந்த கேள்வி மாதிரி இந்த கேள்வி, ஏன்னா நான் அதை யாராவது கேட்பாங்களான்னு ஏங்கி எழுதின விஷயம். அது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் நோட் பண்ணதுக்கு. அண்ட் எஸ், நாங்கள் உண்மை அவர் பாட்டை கேட்காம நம்மளால இருக்க முடியுமா? எக்ஸாக்ட்லி சார். 100% சார். அது உங்ககிட்ட தான் இருக்கு. இதை எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போய் ஒரு இடத்துல நீங்க வைக்கிறீங்களோ, நாங்க பார்ட் 2 பார்ட் 3 எடுக்கிறது கூட ரெடியா இருக்கோம். இல்ல எனக்கு எப்படின்னா ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு சார். அதாவது எப்படி ஆமா, ஏன்னா அதானே இந்த படத்துல வந்துட்டு அது எங்கேருந்து வந்த இன்ஸ்பிரேஷன்னா, அகைன்
வெங்கட் பிரபு சார் தான். அவர் தான் அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை 28ல மிர்ச்சி சிவா வந்து கிளைமேக்ஸ்லேயே வர மாட்டார். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு யதார்த்தம் தானே, அது அந்த யதார்த்தத்தை எவ்வளோ சீக்கிரம் கொண்டு போக முடியும்னு நினச்சோம். நான் இப்போ வரையும் என்னுடைய ஒரு 30 ஆண்டுகால வாழ்க்கையை வந்துட்டு காட்டியிருக்கோம். அடுத்தடுத்து வாழ்க்கை போகும்போது அடுத்தடுத்த சாப்டர் இருக்கு, ரஹ்மான் சாரோட நிறைய பாடல்கள் இருக்கு. ஸோ அதை வச்சு இன்னும் 2, 3 என்ன வேணா பண்ணலான்னு உங்கள் ஆசீர்வாதம் தான் வேணும்.